ஹலோ ஆர்டிடி மக்களே, நான் உங்கள் சிவபிரகாஷ். ஸோ டிஎன்பிஎஸ்சி இறுதிச்சுற்று லாஸ்ட் 30 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 5ல் நீங்கள் படிக்க போகிற டாபிக் இந்தியன் எக்கானமிலிருந்து பிளானிங் கமிஷன் ப்ளஸ் நிதி ஆயோக். ரெண்டும் வெவ்வேறெல்லாம் இல்லை, பிளானிங் கமிஷனுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்தது தான் நிதி ஆயோக். இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் 5. 1 ஹிஸ்ட்ரி, 2வது அப்ஜெக்டிவ், 3வது ஸ்ட்ரக்சர், 4வது ஃபங்க்ஷன்ஸ், 5வது கிரிட்டிசிசம். ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் 1950 பிளானிங் கமிஷனை எப்படி ஃபார்ம் பண்ணாங்கல்ல தொடங்கி அது கடந்து வந்த பாதை, அது எப்படி நிதி ஆயோக்காக மாறுச்சுன்னு வரைக்கும் நீங்கள் பார்த்துடணும். அப்ஜெக்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டால் பிளானிங் கமிஷன் அண்ட் நிதி ஆயோக் ரெண்டுக்குமே சர்டன் குறிக்கோள்கள் இருக்கும். அந்த குறிக்கோள்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தேர்ட் திங் ஸ்ட்ரக்சர், இதுதாங்க இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அந்த அமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, பிளானிங் கமிஷனில் யார் தலைவர், எத்தனை உறுப்பினர்கள், அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிதி ஆயோக்குக்கும் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பணிகளை குறிக்கும், அவங்களுடைய கடமைகள் என்னென்ன, அவங்களுடைய வேலை என்னன்றதை பார்த்துடணும். ஃபைனலி கிரிட்டிசிசம், பிளானிங் கமிஷனுக்கும் சரி நிதி ஆயோக்கும் சரி சில குறைபாடுகள் இருக்குது, அந்த குறைபாடுகள் என்னன்றதை லிஸ்ட் போட்டுக்கணும். எல்லாம் ஓகே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தானே கேட்குறீங்க. 4 விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 1 ஹிஸ்ட்ரி, 2வது அப்ஜெக்டிவ்ஸ், 3வது ஸ்ட்ரக்சர், 4வது விஷயம் ஃபங்க்ஷன்ஸ். இந்த 4 தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுலேயும் எக்ஸ்ட்ரீமாக அதிகப்படியாக கேட்டது என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அதனால் பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.